மீதியான அந்த நள்ளிரவில் சுவரில் சாய்ந்து அமர்ந்திருந்த புவனா இன்னும் தன் நினைவுகளின் ஆழத்திலிருந்து முழுவதுமாக வெளியே வரவே இல்லை. அவளது மனதோ அமைதியாக இல்லை. ஒரு நாள் உண்மை தெரிஞ்சா இவன் மறுபடியும் உடைஞ்சு போயிட்டா. இப்போ இவ்வளோ நிம்மதியாக தூங்குற இந்த மனுஷன் மறுபடியும் இருட்டுக்குள்ளே போயிட்டா. இந்த கேள்விகள் ஒவ்வொன்றாக அவளை உள்ளுக்குள் கிழித்து கொண்டிருந்தது. அந்த நேரம் புவனா என்று மிக மெதுவாக ஒரு குரல் கேட்டது. நினைவலைகளிலிருந்து வெளியில் வந்த அவள் சட்டென்று திரும்பி பார்த்தாள். ஆகாஷ் இன்னும் உறக்கத்தில்தான் இருந்தான். ஆனால் அவனது புருவங்கள் சுருங்கி இருந்தது. மூச்சு வேகமாக ஏறி இறங்கி கொண்டிருந்தது. அவன் கையை படுக்கையில் அவளை தேடுவது போல மெதுவாக அசைத்து கொண்டிருந்தான். போகாத, நீயும் என்னை விட்டுட்டு போகாத என்று உறக்கத்திலேயே உடைந்த குரலில் உளறினான். அந்த வார்த்தையை கேட்ட நொடியே புவனாவின் இதயம் வலித்தது. உறக்கத்தில் கூட அவன் பயந்து கொண்டிருந்தான். அவனை விட்டு போனவர்களின் நினைவுகள் இன்னும் அவனது மனதிற்குள் உயிரோடு இருந்தது. புவனா வேகமாக அருகே சென்று அவனது கையை பிடித்து கொண்டாள். அந்த தொடுதல் கிடைத்த அடுத்த நொடியே ஆகாஷின் முகத்தில் இருந்த பதட்டம் மெதுவாக குறைய ஆரம்பித்தது. அவன் அவளது கையை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டான். பிறகு மெதுவாக அவளை தன்னருகே இழுத்து கொண்டு அவளது இடையில் முகம் புதைத்து மீண்டும் உறங்க ஆரம்பித்தான். அந்த நொடி புவனாவுக்கு புரிந்தது, ஆகாஷ் அவளை காதலிப்பது மட்டுமில்லை, அவள் அருகாமையில்தான் நிம்மதியாக இருக்கிறான் என்று. உலகமே அவனை விட்டு போனாலும் இந்த ஒரு கை மட்டும் அவனை விடக்கூடாது என்று அவனது மனம் கதறிக்கொண்டிருந்தது. அவன் அசுரன் இல்லை. அன்பு கிடைக்காமல் அன்பு கேட்கக்கூட பயந்து போன ஒரு குழந்தை. இப்போது அவளுக்கு இன்னும் ஒரு புதிய பயம் தொற்றிக்கொண்டது. ஒருவேளை காலையில் எழுந்ததும் ஆகாஷுக்கு எல்லாமே மறந்து போயிட்டா? அந்த எண்ணமே புவனாவின் இதயத்தை பதற வைத்தது. அவள் மெதுவாக தன் கழுத்தில் கிடந்த மஞ்சள் தாலியை தொட்டு பார்த்தாள். சில மணி நேரத்திற்கு முன்பு அவன் நடுங்கிய கைகளால் கட்டப்பட்ட அந்த தாலி இப்போது அவள் உயிரோடு கலந்து கிடந்தது. அந்த இரவு அவளுக்கு வெறும் திருமண இரவு இல்லை, ஒரு உடைந்து போன மனிதன் முதல் முறையாக அவளிடம் முழுமையாக சாய்ந்த இரவு. அவனை அந்த அளவு நிம்மதியாக அவள் பார்த்ததே இல்லை. அதுதான் இப்போது அவளுக்கு பயமாகவும் இருந்தது. ஏனென்றால் ஆகாஷ் உறக்கத்திலே ஏதேதோ உளறி கொண்டிருக்கிறான். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவனது மனதிற்குள் எவ்வளவு பயம் புதைந்து கிடக்கிறது என்பதை புவனாவுக்கு புரிய வைத்தது. அவன் அவளை காதலிக்கிறான், ஆனால் அதைவிட அதிகமாக அவளை இழந்துவிடக்கூடாது என்று பயப்படுகிறான். சில மணி நேரத்திற்கு முன்பு அவளை அணைக்கக்கூட தயங்கி நின்றவன் இப்போது அவள் விலகிவிடுவாளோ என்று பயந்து உறக்கத்திலேயே அவளை தேடிக்கொண்டிருந்தான். அந்த நொடி புவனாவின் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. ஒருவேளை காலையில் எழும்பி எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொன்னா? அவளது மூச்சை அடைந்தது போல் இருந்தது. ஏற்கனவே அதிகமான உணர்ச்சியில் அவன் மயங்கி விழுந்திருக்கின்றான். சில விஷயங்கள் நடந்த பிறகு அவனுக்கே அவன் என்ன செய்தான் என்று தெரியாமல் குழம்பி நின்றிருக்கின்றான். இப்போது கூட இந்த இரவு அவன் நினைவில் முழுவதுமாக இருக்குமா, அல்லது உணர்ச்சியின் வேகத்தில் நடந்த ஒரு மங்கலான கனவாக மாறிவிடுமா? அந்த பயம் மெதுவாக அவளை உள்ளுக்குள் தின்ன ஆரம்பித்தது. அவள் மெதுவாக அவன் நெற்றியில் முத்தமிட்டாள். நீ மறந்துட்டா கூட பரவாயில்ல ஆகாஷ், ஆனால் என்னை விட்டுட்டு போயிடாத. அவள் குரல் உடைந்தது. அந்த நொடியில் ஆகாஷ் அவளது இடையை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். மெதுவாக பொழுது விடிந்தது. ஜன்னல் வழியாக உள்ளே வந்த காலையொளி அரை முழுக்க மெதுவாக பரவி கொண்டிருந்தது. இரவு முழுவதும் பெய்த மழையின் வாசனை இன்னும் காற்றில் கலந்தே இருந்தது. புவனா மட்டும் இரவு சரியாக தூங்கவே இல்லை. ஒரு பக்கம் ஆகாஷின் மார்பில் சாய்ந்து கிடந்தாலும் மற்றொரு பக்கம் அவனுக்கு அனைத்தும் ஞாபகம் இருக்குமா என்ற பயம் அவளை உள்ளுக்குள் கொன்று கொண்டே இருந்தது. அந்த நேரம் ஆகாஷ் மெதுவாக புரண்டு படுத்தான். புவனாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவள் கண்களை திறந்தாள். அவன் அமைதியாக மேலே பார்த்தபடி படுத்திருந்தான். பிறகு எதுவும் நடக்காதது போல அவளை நேராக கூட பார்க்காமல் எழுந்து அமர்ந்தான். புவனாவோ அவனையே பதட்டமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் ஆகாஷ் திரும்பவே இல்லை. வேகமாக எழுந்தவன் அருகில் கிடந்த துணியை எடுத்துக்கொண்டு, துணி மாற்ற போறேன்னு சொல்லிட்டு போனவா எவ்வளோ நேரம் கதவை தட்டுறது, என்ன பண்ணிட்டு இருந்த? புவனாவின் இதயம் அப்படியே நின்றது போல் இருந்தது. அவள் அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். என்னது, என்ன பண்ணிட்டு இருந்தனா? அவளது குரலை நடுங்கியது. ஆகாஷோ இன்னும் அவள் முகத்தை பார்க்கவே இல்லை. ஆமாம், என்ன பண்ணிட்டு இருந்த? எவ்வளோ நேரம் கதவை தட்டுறது, தட்டி தட்டி டயர்ட்லேயே தூங்கிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே சட்டையை தேட ஆரம்பித்தான். புவனாவின் விரல்கள் நடுங்க ஆரம்பித்தது. என்னது, தூங்கிட்டீங்களா? உடனே ஆகாஷ் சற்றே எரிச்சலாக, ஏய் நீ என்னோட எக்கோவா? நான் சொல்கிற எல்லாத்தையும் திருப்பி சொல்லிட்டே இருக்க என்று முணுமுணுத்தான். அந்த வார்த்தைகள் புவனாவின் இதயத்தை மெதுவாக கிழிக்க ஆரம்பித்தது. அவளது கழுத்தில் இருந்த தாலியை அறியாமலேயே பிடித்து கொண்டாள். அப்படின்னா
ராத்திரி நடந்த எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்லையா? அந்த நினைவே அவளது கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. அவள் மெதுவாக அவனை நெருங்கினாள். இங்க என்னோட முகத்தை கொஞ்சம் நிமிர்ந்து தான் பாருங்களேன். ஆனால் அவன் இன்னும் திரும்பவில்லை. ஹேய், நான் எதுக்கு உன்னோட முகத்தை பார்க்கணும்? நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு என்று சற்றே கோபமாகி சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் குரலில் இருந்த அந்த தேவையில்லாத கோபமே புவனாவுக்கு இன்னும் அதிக பயத்தை கொடுத்தது. ஏனென்றால் ஆகாஷ் குழம்பும் போதெல்லாம் இப்படித்தான் கோபத்தை முன்வைத்து தன்னை மறைத்துக் கொள்வான். புவனாவுக்கு அதற்கு மேல் வார்த்தைகளே வெளிவரவில்லை. அவளது கண்களில் தேங்கி நின்ற கண்ணீர் அவளையும் அறியாமல் மெதுவாக வழிய ஆரம்பித்தது. உடனே அவன் பார்க்கக்கூடாதென்று நினைத்தவள் சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவளது தோள்கள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. என்னடி, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ என்ன அங்கே பார்த்துட்ருக்க? ஆகாஷின் குரல் மீண்டும் கேட்டது. ஆனால் இந்த முறை அவளிடமிருந்து பதில் கூட வரவில்லை. அவள் பேச முயன்றாள். அழுகை மட்டும்தான் வெளியே வரும் போல இருந்தது. அடுத்த நொடி 2 வலுவான கரங்கள் பின்னால் இருந்து அவளை முழுதாக அணைத்து கொண்டது. அந்த திடீர் அணைப்பில் புவனா அப்படியே உறைந்து நின்றாள். அவளது முதுகில் சாய்ந்திருந்த ஆகாஷின் முகம் மெதுவாக அவளது தோளில் புதைந்தது. ஹேய்! இந்த முறை அவன் குரல் மிகவும் மென்மையாக இருந்தது. அவளை மெதுவாக தன்னிடம் திருப்பியவன் கண்ணீரில் தத்தளித்த அவளது விழிகளை பார்த்தான். சிவந்திருந்த கண்கள், பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த உதடுகள். அதை பார்த்த நொடியே ஆகாஷின் முகம் மெதுவாக மாறியது. அவன் மெதுவாக அவளது தாடையை பிடித்து முகத்தை நிமிர்த்தினான். என்னடி, என்னோட பொண்டாட்டி, பயந்துட்டியா என்று சிரிக்க முயன்று கேட்டான். அந்த ஒரு வார்த்தை அதுவே புவனாவின் உள்ளத்தில் கட்டி வைத்திருந்த எல்லா பயத்தையும் உடைத்து தள்ளியது. அடுத்த நொடி அவள் வேகமாக ஆகாஷை கட்டி பிடித்து கொண்டாள். அவளது விரல்கள் அவன் சட்டையை இறுக பற்றி கொண்டது. ஹேய், நீதான் சரியான வாயாடியாச்சே, அதான் கொஞ்சம் ஒன்று சீண்டி பார்த்தேன் என்று சிரித்துக்கொண்டே அவளது தலையை வருடினான். அவன் மெதுவாக அவளது கண்ணீரை துடைத்தான். இதுக்காக இப்படி அழுதுட்டு நிற்பியா? அவன் குரலில் இப்போது குறும்பை விட பாசம் அதிகமாக இருந்தது. அவ்வளோதான் உனக்கு என் மேலே நம்பிக்கையா என்று மெதுவாக கேட்டான். புவனாவோ உடனே வேகமாக தலையசித்தாள். நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் இல்லை, அப்புறம் என் கழுத்தில் இருக்க தாலியை பார்த்துட்டு நான் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினச்சி நீங்கள் மறுபடியும் உடஞ்சி போயிட்டா? அவளது கண்களில் மீண்டும் கண்ணீர் நிரம்பியது. அப்புறம் உங்களை என்னால் சமாதானப்படுத்தவே முடியாது, அதை நினச்சி தான் அழுக வந்துடுச்சு. அந்த வார்த்தைகளை கேட்ட நொடியே ஆகாஷின் முகத்தில் இருந்த சிரிப்பு மெதுவாக மறைந்தது. அவன் எதுவும் பேசவில்லை. ஆனால் அடுத்த நொடி அவளை இன்னும் இறுக்கமாக தன்னோடு அணைத்து கொண்டான். அந்த அணைப்பில் ஒரு காதலனின் ஆசை மட்டுமில்லை, நான் இனிமேல் உடைய மாட்டேன் என்று சொல்லாமல் சொல்லும் ஒரு உறுதியும் இருந்தது. புவனாவும் அவனது மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். சில நொடிகள் இருவரும் எதுவுமே பேசவில்லை. ஆனால் அந்த அமைதிக்குள்ளேயே 2 உடைந்த மனங்கள் மீண்டும் உடலால் ஒன்றிற்குள் ஒன்றாக கரைந்து கொண்டிருந்தது. ஹே கருப்பழகி என்று ஆகாஷ் மெதுவாக அழைக்க புவனாவோ அவனை திரும்பி பார்த்தாள். அவன் கட்டிலின் ஓரத்தில் சாய்ந்து நின்றபடி அவளை ரசித்து கொண்டிருந்தான். சீக்கிரம் குளிச்சு ரெடியாகு, அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகலாம் என்று சொல்லிக்கொண்டே அவன் மெதுவாக அவள் அருகே வந்தான். அப்புறம் நான் வாங்கி தந்த அந்த நீல நிற புடவையை கட்டிக்கிறியா? புவனாவோ சிரித்தபடி ஏன் என்று கேட்டாள். ஆகாஷ் அவளை சில நொடிகள் பார்த்தான். பிறகு அவள் காதோரம் விழுந்திருந்த முடியை ஒதுக்கிவிட்டவன், அது உனக்கு ரொம்ப அழகாக இருக்கும் என்று மெதுவாக சொன்னான். வார்த்தையில் இருந்த காதல் புவனாவின் கன்னங்களை சிவக்க வைத்தது. ஆனால் ஆகாஷின் விழிகள் மட்டும் அவளை விட்டு விலகவே இல்லை. அவள் அந்த நீல நிற புடவையை எடுக்க அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன அப்படி என்ன பார்க்குறீங்க என்று புவனா வெட்கத்தோடு கேட்க, ஒன்றும் இல்லை, இப்படி தினமும் உன்னை பார்க்கணும்னு தோணுது என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு திரும்பி நின்றான். ஆனால் அந்த சாதாரணமான வார்த்தைகளே புவனாவின் இதயத்தை அதிகமாக துடிக்க வைத்தது. சில நிமிடங்களில் நீல நிற புடவையில் மழை நனைந்த நீலவானம் மாதிரி மெதுவாக ஜொலித்தபடி வெளியே வந்தாள் புவனா. அவளை பார்த்த நொடியே ஆகாஷ் சிலையாக நின்றான். என்ன டாக்டர், இப்பவே இப்படின்னா என்று அவள் குறும்பாக கேட்க ஆகாஷ் மெதுவாக அவள் அருகே நின்றான். கருப்பாக இருக்கிறவங்களுக்கு நீல நிறம் இவ்வளோ அழகாக இருக்கும்னு இப்போ தான் தெரியுது என்று அவன் மெதுவாக சொல்ல புவனாவின் விழிகள் தானாக குனிந்தது. அடுத்த நொடி ஆகாஷ் அவளது நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டான். வா போவோம் என்று சொல்லி அவளது கரத்தை பிடித்து கொண்டான். புவனாவும் அவனது விரல்களோடு தனது விரல்களை கோர்த்து கொண்டாள். இருவரின் முகத்திலும் புதிய வாழ்க்கையின் நிம்மதி மெதுவாக மலர்ந்து கொண்டிருந்தது. ஒருவரை ஒருவர் காதலில் நினைத்தபடியே இருவரும் மருத்துவமனைக்கு கிளம்ப தயாராகி கொண்டிருந்தார்கள், வரப்போகும் விபரீதத்தை உணராமல். ஸ்டோரியோட இந்த எபிசோட் எப்படி இருந்துன்னு மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்க. ஸ்டோரியோட அடுத்த பாகத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.